வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா 7125 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக நம்ம லெவல் சொல்லியிருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐஆர்சிடிசி, ஹெச்சிஎல் டெக் இந்த நாலுக்குமே லெவல் சொல்லியிருந்தோம். இல்லை ஹெச்சிஎல் டெக் வந்து நம்ம மார்க் பண்ண என்ட்ரி லெவலுக்கு வரல. ஸோ அதனால் அதில் என்ட்ரி எதுவும் இல்லை. ஐஆர்சிடிசி செல் பிலோ சொல்லியிருந்தோம். செல் பிலோ ட்ரேட் ஆகிட்டு 1023 வரலையும் போயிட்டு 1028 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து நம்மளோட R1 R2 லெவலுக்கு மேலே மூவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா R1 R2 லெவலிருந்து கொஞ்சம் செல்லிங் தான் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக வந்து 7125 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஏசிசி, ராம்கோ சிமெண்ட் அந்த நாலுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 24508, 24554. நிஃப்டியோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 24336, 24265. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆனதும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு வந்து இன்கேஸ் வந்து சப்போர்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பை பண்ணி செல் பண்ணலாம். நல்லா மூவிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து இருக்க எல்லா லெவலுமே பிரேக் அவுட் பண்ணி புல்லிஷாக தான் இருக்குது. எகைன் ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா பையிங் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து S1 S2 இருந்தது அப்படின்னா பை பண்ணுறதுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் கரெக்டாக ரெசன்ட் ஜோனில் தான் இருக்குது. அதாவது லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 52684, 52745. S1 S2 பார்த்தோன்னா 52310, 52265. ஸோ நமக்கு ப்ரீவியஸாக வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை பக்கமாகவே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஹையை பிரேக் பண்ணலை, வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் இந்த டே க்ளோஸுக்கு கீழே மறுபடியும் நாளைக்கு வந்து மார்னிங் டைமில் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு கீழே டார்கெட் வந்து 52310 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஏசிசி பை அரௌண்ட் 2650 660 வரையுமே நமக்கு சப்போர்ட் ஜோன் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்ததுன்னா பை பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் இருந்தால் நல்லா ஒரு புல்லிஷ் வேல்யூ போயிட்டு எகெயின் வந்து சேம் ஜோன்லேயே வந்து நமக்கு பையிங் தான் எடுத்திருக்கு. ப்ரீவியஸாக இருக்கா ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி காட்டியிருக்கு. ஆனால் க்ளோஸ் இன்னும் வைக்கலை. எகெயின் ஒரு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா அதாவது ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு பையிங் எடுத்து பார்க்கலாம். இதே வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்க ரேஞ்ச் எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு டபுள் டாப்பை எடுத்துகிட்டு எகெயின் அந்த டாப்பை பிரேக் பண்ணியிருக்கிறதுக்கு ஸோ எகெயின் நீங்கள் பிரேக் பண்ணதுலேருந்து நல்லா மூவிங் போயிருக்கோம். திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பை வந்து இப்போ சப்போர்ட் ஜோனாகவே மாறிடுச்சு. ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன் வந்து இப்போ சப்போர்ட் ஜோனாகவே மாறி இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே பை சைடு தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு பையிங் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. எகெயின் நமக்கு 270 அதாவது 2720க்கு மேலே போச்சுன்னா பொசிஷனல் பை எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங்கு கிடைக்கிறதுனால சப்போஸ் பை அரௌண்ட் ரேஞ்ச் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 2650 to 60 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ராம்கோ சிமெண்ட் பை அரௌண்ட் 790 ரேஞ்சில் பை பண்ணோன்னா 820 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசன்ட் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் அதை சப்போர்ட் ஜோனை மாற்றி இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கு கிரியேட் ஆகிருக்கு. இதுலேயும் 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். 15 மினிட்ஸில் வந்து நமக்கு கிளியரான ஒரு ஸ்விங்கு கிரியேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணி புல்லிஷாக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் இதுவுமே ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் கிடச்சதுன்னா சின்ன ஸ்டாப்லஸில் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனாலும் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸு சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.